அப்பாடி ஒரு வருஷத்துல புடிச்ச மாதிரி ஒரு படத்தை பார்த்தாச்சு, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு குட் ஃபீல் குட் படம். ஆக்ஷன்ஸ் வேணும் தான், அதுக்குன்னு ஆக்ஷன் மட்டுமே வேணாம்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக சென்டிமெண்ட்டாக கொடுத்து ஒவ்வொரு கேரக்டரோட அவங்களோட இப்போ எப்படி சொல்றதுன்னா ஒவ்வொரு கேரக்டருக்குள்ள ஒரு திறமை இருக்கணும். அது எப்படி தனுஷ் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ தரையன் தலைவர் வந்து நித்யா மேனன் கேரக்டர் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு ரகடான ஒரு காமெடி கேரக்டர். அதை தனுஷ் வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு இந்த படத்துலாம் காமிச்சிட்டாங்க. நல்ல சென்டிமெண்ட் காமெடி. இப்போ சாங்ஸ் ரீசனப்போ பெருசாக வந்து ஜீவ் பிரகாஷ் இதுவுமே அவ்வளோ பெருசாக இதாகல. ஆனால் அந்த தேட்டர் விஷயத்தோட கேட்கும் போது சாங்ஸ் நல்ல பிஜிஎம் சாங்ஸ்லாம் ஓகேவா தான் இருக்கு. காமெடி வந்து அப்போ அந்த இப்போ மொத்தமாக காமெடி எடுத்துட்டு ஸ்கிரிப்டே மாறும். அங்கே அந்த இடத்துல ஒரு சும்மா காமெடி ஃபேமிலியான பிடிச்ச மாதிரி காமெடி, அதான் கிரிஞ்சு எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு சிம்பிளான ஃபீல் குட் மூவினா ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைங்களாம் பார்க்கலாமா? ஃபேமிலிஸ் எல்லாமே பார்க்கலாம்ண்ணா. ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் அழுவ வச்சுட்டாங்க சத்தியமாக. விஜய் சமுத்திரக்கனி இவங்களாம் அது வந்து அதான் ஈகோ. இப்போ தனுஷ் வந்து தனுஷ் எப்படின்னா என்ன பண்ணாலும் அவருக்கு அது வந்து ஒரு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு விட்டுருவார். ஆனால் இவங்களுக்கு ஈகோ பிரச்சனைனால சும்மா ரிவெஞ்சுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். கடைசியில் வந்து நல்ல ஒரு கதைனா ரிவெஞ்ச்லாம் கிடையாது. ரிவெஞ்ச் எதுக்கு தனுஷ் அவங்க வில்லங்க, உங்களுக்கு வில்லன் சைடு தான் தெரியும் ரிவெஞ்ச் இருப்பாங்க. ஆனால் தனுஷ் அப்படி பண்ணாமல் நம்ம அப்பா கடை அதுதான் வந்திருக்கோம். ஃபைட் சூப்பர். தனுஷ் ஃபைட்னா அல்ச்சா 10 பறக்காமல் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு எமோஷன்ஸ் ஃபைட்னா ஒரு எமோஷன்ஸ் வேணும். இந்த எமோஷன்ஸோட எப்படி கேரக்டர்ஸ் பண்ணணும் படம் பண்ணியிருக்காங்கண்ணா. ஹிட் அதான் நான் இப்போ அதான் மூவி ஹிட் ஆகணும்னா 50% ரீசன் வந்து டீம் ஒர்க்னா, மீதி 50% நீங்கள் தான். நீங்கள் மைக்கு காமிச்சு சொல்லும் போது அவங்க வர வார்த்தை நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க. அதை பார்த்து ஒரு 10 பேர் பார்ப்பாங்க. இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம், எல்லாமே பல பேர் சொல்லியிருப்பாங்க. 10 பேர் 20 பேர் ஆகும். நீங்கள் என்ன போஸ்ட் பண்ண போறீங்கன்னு உங்க கையில். நீங்கள் உங்களை பார்த்து தான் ஃபேமிலிஸ் நாங்கள் நம்பி வந்து படம் பார்க்குறோண்ணா. நீங்கள் நல்ல கருத்தோடு போட்டிங்கன்னா படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும்ண்ணா. படம் சூப்பரா சார். சார் கிராமத்து படம் சார். நல்லா நடிச்சிருக்கிறாரு. சூப்பரா. ஆமாம் சார். கிராமத்தில் இந்த மாதிரி இட்லி கடை இருக்கிறதுனால அதை வச்சு சொல்கிறாங்க. நல்லா படம், நல்லா தனுஷ் சார் நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பர். எது சுமாரா இருந்துச்சுன்னா படம் நல்லா இருக்கு சார். படம் வந்து சொந்த மண்ணு, சொந்த ஊரோட சொந்தக்காரங்களோட இருக்கணும். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை எல்லாரும் வந்து நிற்கிற அளவுக்கு இருக்கணும். அதனால் அந்த மாதிரி படம் வச்சிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்காங்க சார். படம் அவருடைய ஃபைட்டு பயங்கரமாக இருக்குது சார். சூப்பராக இருக்குது படம், பார்க்கலாம் சார். இல்லை ஸோ அதனால் வந்து இனிமேட்டு வந்து பார்த்து அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். வேணா தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஓடிடிலையும் இனிமேட்டு டவுன்லோட் பண்ணி வேணால் பார்த்துப்பாங்க. அந்த ஆப்ஷன் தான் இருக்கும். தேட்டருக்கு வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா தேட்டருக்குள்ளேயே வந்து நிறைய பேர் அதான் பேசிக்கிறது. கரூர் இஷ்யூலாம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி, அதுவும் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் யாருன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இதை வந்து தனுஷை வச்சு ப்ளே பண்ணியிருக்காங்க. தனுஷ் வந்து மாட்டிக்கிட்டாரு, அவ்வளோதான். அருண் விஜய் எப்படி பண்ணியிருக்காரு? அருண் விஜய் அவர் வர சீன்லாம் நல்லாவே கிரிப்பிங்காக இருக்குது. படத்தில் வந்து ஈகோ கிளாஷ் தான். பட கதையே வந்து ஈகோ கிளாஷ் தான். அது ஈகோ கிளாஷ் வந்து லாஸ்ட்டாக எப்படி வந்து முடியுது அப்படி தான் வந்து கதை. படத்துக்கு வந்து இட்லி கடன் பேர் வச்சுக்க போல ஈகோ கடன் பேர் வச்சிருக்கலாம். இப்போ தனுஷ் டைரக்ஷனில் 4வது படம் எப்படி இருக்குது டிஃப்ரென்ஸ்? நல்லா இருக்குது. இதில் வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஃபேமிலி டச் வந்து படத்தை கொடுத்துருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே வந்து எமோஷ்னல். அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து எமோஷ்னல். அப்பா, அம்மா, பையன். இதில் அவங்க அப்பா அம்மா வந்து இறந்துருவாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே. வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து அவங்க விட்டுட்டு போனதை, அவங்க ஆசைப்பட்டதை வந்து நிறைவேற்றி எப்படி வந்து அந்த ஊருக்குள்ளே எப்படி அந்த கடையை வந்து பெருசாக்குறாரு அப்படின்றது. கடையை பெருசாக்குறாரா அப்படின்றது இல்லை, கடையை எப்படி நல்லா ஸ்மூத்தாக கொண்டு போகிறாரு அப்படின்றது தான். சிம்பிள் லைனாக இருந்தாலும் ஸ்டோரி எப்படி ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் இருக்குது. எமோஷனல் இது வந்து தனுஷ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு சீரியல், ஒரு 4-5 சீரியல் பார்ப்பாங்கள்ல, அவங்களுக்கு இது வந்து நல்லாவே வந்து கனெக்ட் ஆகும். மற்றபடி கமர்ஷியல் மூவி பார்க்குறவங்களுக்கு, கொஞ்சம் ஆக்ஷன் மூவி பார்க்குறவங்களுக்கு, இல்லை வந்து அட்வென்ச்சர் மூவி, ஹாலிவுட் மூவி அந்த மாதிரி பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் டவுட் தான். சத்யராஜ் ரோல் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. படத்தில் எல்லா ரோலுமே வந்து ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்ற மாதிரி இல்லாமல் இருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸும் சொல்ல முடியாது, பட் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் வந்து அருண் விஜய்க்கு அவங்க அப்பாவாக நடிச்சிருப்பார். அவர் வருவார். நித்யா மேனன் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். செகண்ட் ஹாஃபில் தான் நல்லா வருவாங்க. அருண் விஜய் வந்து அவர் வந்து படம் ஃபுல்லாகவே வந்து ஈகோ கிளாஷ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ படமே அவரை நோக்கி தான் வந்து மையமாகவே போகும். பாட்டுலாம் நல்லா இருந்தது. ஸ்டோரியோட கனெக்ட் ஆகுதா பாட்டு? இல்லை, பாட்டு வந்து ஸ்டோரியோட அந்த அளவுக்கு வந்து கனெக்ட் ஆகலை. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அதில் தனுஷோட டான்ஸ்க்காக அந்த பாட்டை வந்து பார்க்கலாம். ஜிவி எப்படி பண்ணிருக்காரு மியூசிக்? இந்த படத்துக்கு ஜிவி தான் மியூசிக் போட்டுருக்காரான்னு தெரியல, பட் நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். நல்லா தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஃபேமிலி ட்ராமா மூவி. அதனால் இதில் வந்து பிஜிஎம்மு மியூசிக்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. சீரியலில் என்ன மியூசிக் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவு தான் பண்ண முடியும்.
ஓகே ஃபெஸ்டிவலுக்கு தகுந்த படமா இது? இல்லை இப்போ மக்கள் அதான் நான் சொல்கிறேன்ல, இந்த கரூர் இஷ்யூ அப்படின்றதுனால ஃபெஸ்டிவலுக்காக வந்து இதை வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் கரூர் இஷ்யூ இப்படி போயிட்டு இருக்கிறது அப்படின்றதுனால வந்து பார்க்குறது ரொம்ப டவுட் தான். புக்கிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ரிவ்யூஸ் எடுக்கிறதுலே தெரிஞ்சிருக்கும், படத்தில் ஒரு 50 பேர் 100 பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. வெளியில் அடித்த பேனரில் இருக்கிற ஃபேஸை விட தேட்டருக்கு வந்த ஃபேஸஸ் வந்து ரொம்ப கம்மி. சிம்பனரி ப்ரொடக்ஷன் ஒரு மெயின் ரீசன் மக்களுக்கு தெரியும் இல்லையா, எது உண்மை எது பொய்ன்றது, யாருக்கு இந்த நேரத்தில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்தது, டான் பிக்சருங்கிறது ஏற்கனவே பிரச்சனை வந்தது. அவங்க இல்லை, படத்துக்கு ப்ரொமோஷன் அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து நல்லா தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பெரிய ப்ரொடக்ஷன் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இப்போ இஷ்யூ போயிருக்கு. இஷ்யூ போகாமல் இருந்ததுனா கூட ஓரளவுக்காவது புக்கிங் போயிருக்கும். இதில் வந்து இஷ்யூ வந்து போயிருக்கு. அதனால் மக்கள் வந்து அந்த கோவத்தில் இருந்து இன்னும் மீண்டு வரல. அதாவது சோகத்துலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்தாலும் கோவன்றது ஒன்று இருக்குது. அந்த கோவத்துலேருந்து அவங்க இன்னும் மீண்டு வரல. ஸோ இந்த நேரத்தில் சேலம் சார்பாக கரூர் இஷ்யூவில் நடந்த உயிர் பலிக்கு சேலம் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். தேங்க்யூ.